ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியா எதிரிகளோட பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதல்ல இருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை 1999 வருடத்துல இருந்து டெவலப் செய்து வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோல பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னா என்ன, இந்த திட்டத்தின் மூலமா இந்தியா டெவலப் செய்திருக்கக்கூடிய மிசைல் சிஸ்டங்கள் என்னென்ன, இந்த சிஸ்டங்களை கொண்டு இந்தியா தன்னோட வான்பரப்பை எப்படி பாதுகாக்க முடியும், இந்தியாவால் ஒரு பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதலை தடுத்து நிறுத்த முடியுமா அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. எதிரிகளோட பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதல்ல இருந்து இந்தியாவை பாதுகாக்கிறதுக்காக தொடங்கப்பட்டதுதான் இந்தியன் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் ப்ரோக்ராம். இந்த திட்டத்தின் மூலமா ஒன்றுக்கும் மேற்பட்ட அடுக்குகள் கொண்ட ஒரு பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியா உருவாக்கி இருக்காங்க. இந்தியன் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் ப்ரோக்ராமோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிவடைந்து விட்டதாகவும் இரண்டாவது ஃபேஸோட வேலைகள் நடந்து கொண்டிருப்பதாகவும் செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்தியாவுடைய பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் 2 அடுக்குகள் கொண்டது. இந்த சிஸ்டத்துல நிலம் மற்றும் கடலில் இருந்து ஏவக்கூடிய இன்டர்செப்டார் மிசைல்கள் பயன்படுத்தப்படுது. இந்தியா எதற்காக இந்த பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்கி இருக்காங்க அப்படின்னா, 1990களில் இருந்து சீனா மற்றும் பாகிஸ்தானோட பாலிஸ்டிக் மிசைல்களால இந்தியாவிற்கு அச்சுறுத்தல் இருந்து வருது. ஒரு பாலிஸ்டிக் மிசைல் எப்படி இயங்கும் அப்படின்னா, முதல்ல மிசைல ஒரு குறிப்பிட்ட உயரம் வரைக்கும் எடுத்து செல்வதற்கு ராக்கெட் மோட்டார்கள் பயன்படுத்தப்படும். பிறகு அந்த உயரத்திலிருந்து புவியீர்ப்பு விசையை பயன்படுத்தி அதிகமான வேகத்துல இலக்கை சென்று தாக்கும். அதனால இந்த மிசைல்களை இன்டர்செப்ட் செய்வது மிகவும் கடினம். பாகிஸ்தான் சீனாவிடமிருந்து M11 மிசைல்களை அதிக எண்ணிக்கையில வாங்கி டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சீனா மற்றும் பாகிஸ்தான் இந்த 2 நாடுகளுமே அணு ஆயுத திறன் கொண்ட நாடுகள். இந்தியா இந்த நாடுகளோட பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதலை தடுப்பதற்கு பலவிதமான முயற்சிகளை பண்ணி வர்றாங்க. 1995ல ரஷ்யாவிடமிருந்து 6 பேட்டரி S-300 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியா வாங்கி தலைநகர் டெல்லியை பாதுகாக்கிறதுக்காக டிப்ளாய் செஞ்சாங்க. 1998ல இந்தியா தன்னோட 2வது அணு ஆயுத சோதனை நடத்தின பிறகு பாகிஸ்தானும் ஒரு அணு ஆயுத சோதனை நடத்தினாங்க. அது மட்டும் இல்லாம அணு ஆயுதங்களை தாங்கி சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய மிசைல்களையும் பாகிஸ்தான் டெவலப் செஞ்சாங்க. அதனால இந்தியா இந்த விஷயத்தை முறியடிப்பதற்காக இன்டகிரேட்டட் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் புரோகிராம கையில் எடுத்து பல அதிநவீன மிசைல்களை உருவாக்குனாங்க. இந்த சூழ்நிலையில 1999ல இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே கார்கில் யுத்தம் நடந்தது. இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது பாகிஸ்தானுடைய ஃபாரின் செக்ரட்டரி ஷம்ஷேத் அகமது அப்படிங்கிறவர் இந்தியா மீது பாகிஸ்தான் அணு ஆயுத தாக்குதல் நடத்தும் அப்படின்னு சொன்னாரு. இது போன்று இந்தியா மீது ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு பாகிஸ்தானில் இருந்து பல குரல்கள் எழும்புச்சு. இந்த சூழ்நிலையில அமெரிக்கா இந்தியாவிடம் பாகிஸ்தான் இந்தியா மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்த போறதா எச்சரிக்கை விடுத்தாங்க. ஆனா அப்போதைய பிரதமர் திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பாகிஸ்தான் இந்தியா மீது ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்துச்சு அப்படின்னா பாகிஸ்தான் இந்த உலக வரைபடத்திலே இருக்காது அப்படின்னு எச்சரிக்கை விடுத்தாரு. இதற்கு பிறகு பாகிஸ்தான் அணு ஆயுத தாக்குதல் குறித்து பேசல. ஆனா இந்தியா ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா அதை தடுப்பதற்கான வேலைகளை துரிதப்படுத்த ஆரம்பிச்சாங்க. 2002வது வருடம் இஸ்ரேலிடம் இருந்து மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்ல பயன்படுத்தக்கூடிய ஆரோ 2 அப்படிங்கிற இன்டர்செப்டார் மிசைல வாங்க முயற்சி பண்ணாங்க. ஆனா அமெரிக்கா இந்தியாவிற்கு இந்த மிசைல்களை கொடுக்க கூடாது அப்படின்னு தடுத்துட்டாங்க. இந்த விஷயத்துக்கு பிறகுதான் இந்தியா உள்நாட்டிலே ஒரு பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்க முடிவு பண்ணாங்க. நவம்பர் 2006வது வருடம் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட முதல் அடுக்குல பயன்படுத்தக்கூடிய பிருத்திவி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியா வெற்றிகரமா சோதனை பண்ணாங்க. அதற்கு பிறகு பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட
இரண்டாவது அடுக்குல பயன்படுத்தக்கூடிய அட்வான்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை டிசம்பர் 2007 வருடம் இந்தியா வெற்றிகரமா சோதனை பண்ணாங்க. இதன் மூலமா அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் இஸ்ரேல் இந்த 3 நாடுகளுக்கு பிறகு பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வெற்றிகரமா உருவாக்குன 4வது நாடு அப்படிங்கிற பெருமையை இந்தியா பெற்றது. இந்தியாவுடைய பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் வெற்றிகரமா சோதிக்கப்பட்டாலும் அதை இன்னும் கமிஷன் செய்யல அப்படின்னு சொல்லப்படுது. சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியா தன்னோட பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை டிப்ளாய் செஞ்சதை அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாம இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவுடைய பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இணைந்து பணியாற்றி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி போர்டு, பாரத் எலக்ட்ரிக்கல் லிமிடெட், பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட், ரிசர்ச் சென்டர் இம்ரெட், டிஆர்டிஓ, ஹை எனர்ஜி மெட்டீரியல் ரிசர்ச் லேபரட்டரி போன்ற பல நிறுவனங்கள் வேலை செஞ்சிருக்காங்க. இந்தியாவுடைய பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் 2 அடுக்குகள் கொண்டது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுல முதல் அடுக்கு பிருத்திவி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஷார்ட்டா பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது அடுக்கு அட்வான்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஏஏடி அப்படின்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. இந்த 2 சிஸ்டங்களும் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடியதுதான் இந்தியாவுடைய பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம். பிருத்திவி மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல பாலிஸ்டிக் மிசைல்களை இன்டர்செப்ட் செய்வதற்கு பிருத்திவி மிசைல்கள் பயன்படுத்தப்படுது. இந்த பிருத்திவி மிசைல்கள்ல 40 கிலோகிராம் ப்ரீ பிராக்மெண்ட் வார்ஹெட்களை சுமந்து சென்று எதிரிகளோட மிசைல்களை இடைமறித்து தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல்கள் 2 ஸ்டேஜ் கொண்ட மிசைல்கள். முதல் ஸ்டேஜ்ல திரவ எரிபொருள் பயன்படுத்தப்படுது, இரண்டாவது ஸ்டேஜ்ல திட எரிபொருள் பயன்படுத்தப்படுது. இந்த பிருத்திவி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலமா 3000 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொண்ட பாலிஸ்டிக் மிசைல்களை தாக்கி அழிக்க முடியும். இந்த மிசைல்கள்னால 80 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல்களை தாக்கி அழிக்க முடியும். பிருத்திவி மிசைல் மாக் 5 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்கக்கூடியது. அதாவது 6100 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்கும். அடுத்து இந்தியாவுடைய பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட இரண்டாவது லேயர் அட்வான்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்த சிஸ்டத்துல 1200 கிலோகிராம் எடை கொண்ட மிசைல்கள் பயன்படுத்தப்படுது. இந்த மிசைல்கள்ல 80 கிலோகிராம் ப்ரீ பிராக்மெண்ட் வார்ஹெட்களை சுமந்து சென்று எதிரிகளோட மிசைல்களை இடைமறித்து தாக்குதல் நடத்தும். இந்த மிசைல் திட எரிபொருளை பயன்படுத்தக்கூடிய ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் மிசைல். இந்த மிசைல்னால 200 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட பாலிஸ்டிக் மிசைல்களை தாக்கி அழிக்க முடியும். இந்த மிசைல்கள்னால 40 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள பாலிஸ்டிக் மிசைல்களை இடைமறிக்க முடியும். இந்த சிஸ்டத்துல பயன்படுத்தக்கூடிய மிசைல்கள் மாக் 5 அப்படிங்கிற வேகத்துல டிராவல் செய்யக்கூடியது. இந்த அட்வான்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் குறைவான தூரத்தில் இருந்து வரக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல்களை இடைமறிப்பதற்கு பயன்படுத்தப்படுது. இந்தியன் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் புரோகிராமோட செகண்ட் பேஸோட வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. இந்த செகண்ட் பேஸ்ல இந்தியா பிருத்திவி டிஃபென்ஸ் வெஹிக்கிள் மற்றும் பிருத்திவி டிஃபென்ஸ் வெஹிக்கிள் மார்க் 2 அப்படிங்கிற 2 சிஸ்டங்களை டெவலப் செய்ய முயன்று வந்துட்டு இருக்காங்க. பிருத்திவி டிஃபென்ஸ் வெஹிக்கிள் அப்படிங்கிற சிஸ்டம் 5000 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட பாலிஸ்டிக் மிசைல்களை தடுக்கக்கூடியது. இந்த சிஸ்டங்கள்ல பயன்படுத்தக்கூடிய மிசைல்களை இயக்குறதுக்கு 2 ஸ்டேஜ் கொண்ட ராக்கெட் மோட்டார் பயன்படுத்தப்படுது. இந்த ராக்கெட் மோட்டார் திட எரிபொருளை பயன்படுத்தி இயங்கக்கூடியது. பிருத்திவி டிஃபென்ஸ் வெஹிக்கிள் சிஸ்டத்துல உள்ள மிசைல்கள்னால 180 கிலோமீட்டர் உயரத்துல வரக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல்களை தாக்கி அழிக்க முடியும். அடுத்து பிருத்திவி டிஃபென்ஸ் வெஹிக்கிள் மார்க் 2 அப்படிங்கிற சிஸ்டத்தை இந்தியா டெவலப் செய்து வர்றாங்க. இந்த சிஸ்டத்துல பயன்படுத்தக்கூடிய மிசைல்கள் 13 மீட்டர் நீளம் கொண்டதாகவும் 19 டன் எடை கொண்டதாகவும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த மிசைல்கள் 3 ஸ்டேஜ் கொண்ட மிசைல்கள். முதல் 2 ஸ்டேஜ் திட எரிபொருளை கொண்டு இயங்கக்கூடியது. 3வது ஸ்டேஜ்ல இந்த மிசைல்ல இருந்து ஒரு கில்லர் வெஹிக்கிள் பிரிந்து சென்று இலக்கை தாக்கும். இந்த மிசைல்களை பயன்படுத்தி எக்ஸோ அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய மிசைல்களை தாக்கி அழிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மிசைல்கள்னால ஒரு செகண்டுக்கு 10 கிலோமீட்டர் வேகத்துல டிராவல் செய்யக்கூடிய மிசைல்களையும் இடைமறித்து தாக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவுடைய
இந்த பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அனைத்து விதமான பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதல்ல இருந்து இந்தியாவை பாதுகாக்க கூடியது. குறிப்பா இந்த சிஸ்டங்களை இந்தியாவுடைய முக்கியமான நகரங்களை பாதுகாப்பதற்காகவும் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் மற்றும் ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை பாதுகாப்பதற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.